தமிழகம் சென்னையில் அமைந்துள்ள ஆலே முகமது சாலேக் பொறியியல் கல்லூரி சார்பில் அதன் முன்னாள் மாணவர்களுக்கான தொடக்க விழா மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சி அண்மையில் கோலலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் சென்ட்ரல் விஸ்டா கோபுரத்தில் உள்ள SSLF அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கல்லூரி நிர்வாகியும் தொடர்பாளருமான முகமது சாலேக் மற்றும் ஆலோசகர் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர் சங்கத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் எதிர்கால பயன்களையும் விளக்கினர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக ITF எனப்படும் அனைத்துலக தமிழ் பொறியியலாளர்கள் சங்கத்தின் மலேசிய தலைவர் சரவணன், எடு-அசிஸ் சென்ட்ரம்பர்ஹாட் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் நாகராஜு லீ ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர்கள் AMS கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மலேசியாவில் உருவாக்கும் ஒற்றுமை, தொழில்முறை கட்டமைப்பு மற்றும் சமூக பங்களிப்பு குறித்து தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்நிகழ்வை மலேசியாவில் நடத்துவதற்கான காரணத்தை AMS-இன் முகமது வணக்க மலேசியாவிடம் கூறினார். இங்கே மலேசியாவில் AMS காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணால் இந்த சின்ன ஸ்பார்க் பெருசாக போகும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இங்கே இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த கனெக்ஷனில் கிடச்சதுன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மேற்கொண்டு மலேசியாவுக்கு வர ஆசைப்பட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கும் இவங்களால் உதவி செய்ய முடியும். மேற்கொண்டு இவங்க காலேஜ் மூலிமா ஏதாவது உதவி வேணும்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங்கே, அது ஒரு ஹோல் நோக்கமே அதுதான். AMS for all என்ற திட்டத்தையும் இவர்கள் முன்னெடுத்துள்ளனர். நாங்கள் AMS for all அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அது அதோடைய நோக்கம் என்னென்னா எவ்வளோ தூரத்துக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கனெக்ட்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் பெனிஃபிட்டாக சில விஷயங்கள் செய்ய முடியும். அதுக்கான முதல் ஸ்பார்க்காக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பில் 25 பேர் ஒன்று கூடி பழைய நாட்களின் இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்த நிலையில் அவர்களில் இருவர் ரீயூனியன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இப்போ இந்த காலேஜோட அலுமினியஸ் இங்கேருந்து கேதர் ஆகிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகும்போது நிறைய பேர் நிறைய போஸ்ட்டில் ஹையர் எண்ட் போஸ்ட்டில் நிறைய கம்பெனிஸில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சொன்ன மாதிரி இஃபல்ஸு மிஸ்டர் பஷீர் ட்ரேட்லின்னு ஒரு ஆப் பண்ணி அதையும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு ட்ரேட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜோடைய சீனியர் அவரோட சேர்ந்து தான் அட்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. அவரும் ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ நாங்களும் எல்லாருமே கனெக்டடாக இருக்கோம். நிறையா பேர் இருக்குங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இந்த AMS இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தந்ததுனால ஸோ வி ஆர் ஆல் கனெக்டட் ஹியர். என்னோட காலேஜ் மக்கள், என்னோட நண்பன், என்னோட சீனியர் இவங்களெல்லாம் சந்திக்கிறது ஒரு ஃபேமிலி ரீபாண்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டு. அப்புறமா இங்கே இத்தனை பேர் இருக்கோங்கிறதும் எனக்கு பஷீர் இருக்கிறான்னு தெரியும், என் சீனியர்லாம் இருக்கிறாங்கிறது தெரியாது. ஸோ எங்களோட இவ்வளோ பேர், அப்புறம் இன்ஃபேக்ட் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன். இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் மலேசியன் சிட்டிசன் எங்கள் காலேஜில் படிச்சிருக்காருங்கிற அந்த ஃபேக்டும் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இது ஒரு பைலேட்ரல் டைஸ் மாதிரி தான், ஆப்பர்ச்சுனிட்டி போத் வேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சில மொமெண்ட்ஸ், ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட் மாதிரி. ஒவ்வொரு பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேஸஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு 2012 நாங்கள் பார்த்தது அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் செல் வச்சது தான். ஸோ எங்கள் பேட்ச்லேயே 2 பசங்க அவங்களே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இஃபெல்ஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட அதுதான் நாங்கள் பார்த்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேஷன் ஹப்லாம் நிறைய இருக்குது. சார் சொன்ன மாதிரி அந்த MSME கூட டைப் வச்சு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அவங்ககிட்ட ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுச்சுன்னா. நிகழ்ச்சியை நடத்த உதவிய SSLF நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சக்திவேலுக்கு சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த கல்லூரியின் செயல்பாட்டு நிர்வாகி தினேஷ், சார்ல்ஸ், SSLF நிர்வாகத்தின் ராஜா ஆகியோரின் முயற்சியால் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.